நான் பேசுகிற அந்த ஒரு வரி தான் படத்துலேயே டேர்னிங் பாயிண்ட். அது எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்க என்னன்னு தெரியாது. சொல்லுவேன், திருடன் வந்து கேமராவை வாட்ச் பண்ணி போயிட்டே இருப்போம். அப்போ இவன் வந்து எங்கே போகிறான்னு தான் இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இவன் எங்கேருந்து வர்றான்னு பார்க்கலையே நம்ம. அதுதான் அந்த படத்துலேயே டேர்னிங் பாயிண்ட். அதை பார்க்கும்பொழுது தான் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியுது. இந்த வரியை மட்டும் அந்த ஸ்பாட்டில் சார் டிசைன் பண்ணி அருமையாக ஸ்கிரிப்ட் பண்ணாங்க. கொலகாரன் எங்க போறான்றதா நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம். கொலகாரன் எங்க இருந்து வந்தான்னு நம்ம யாருமே இந்த ஸ்கிரீன் பிளே ஸ்பாட்ல எழுதினாரு. உடனே சொன்னார். அதுதான் வந்து அந்த படத்துக்கே பெரிய ட்ரைனிங். அதை வச்சு தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா வச்சு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். அதோட பார்த்தீங்கன்னா மலைச்சாமி சார் வந்து அருமையாக எனக்கு சொன்னீங்க. அவர் கடைசியில் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பாரு. ஏன்னா இந்த ட்ரெஸ் வந்து அந்த கொலை பண்ண பையன் வந்து எந்த ட்ரெஸ் போட்டுருந்தாங்கிறது ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து காப்பாரு. அப்போ கூட வந்து ஒரு ஆதங்கம், ஐயோ நம்ம பொண்ணு இதை வச்சா காப்பாற்றிடலாம் நினைச்சாமே. ஒரு கடைசி கோப்பு ஒரு தண்ணிக்குள்ள வந்து விழுந்தவன் வந்து நம்ம மேலே ஏறி வர்றதுக்கு ஒரு சின்ன இது கிடைச்சாலும் இது பண்ற மாதிரி இதை வச்சாலும் கண்டுபிடிப்போம், அந்த ட்ரெஸ்ஸை வச்சாலும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுப்பாரு. அந்த ஒரு ஏக்கம், ஒரு ஃபீலிங் எல்லாமே வந்து அவர் முகத்தில் வந்து சூப்பராக அந்த சீன்ல வந்து பிரதிபலிச்சு.